ஓம் அகதீஷாய நமக. ஓம் சோமக வாலசித்த திருவடிகள் போற்றி. ஓம் சோமக வாலசித்த தேவாய நமக. ஐயா, நான் கண்ட காட்சிகள் 3 காட்சிகள் சொல்லலாமா? உங்கள் பாதத்தில் குருவிற்கும் ஆசானுக்கும் பார்த்து சமர்ப்பணம் பண்ணுகிறேன். ஒரு காட்சி தியானத்தில் இருக்கும்போது ஒரு 18லேருந்து 20 வயசு பெண்மணி நாற்று தெரியுது வயலில், அதை அறுக்குறாங்க. நாற்று பச்சை பசுமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 ஒரு பெண்மணி, திருமணமான பெண்மணி அந்த பச்சை நாற்றுல கதிர் விட்டுருக்கு, அதுவும் பச்சையாக இருக்குது. இப்போ அவங்க கூட பால் வருது, அதை அறுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 வயசு ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டி ஜாக்கெட் போடல, காதில் தொங்கட்டான் போட்டிருக்காங்க, கருப்பாக இருக்கா, இது தொங்கிக்கிட்டு இருக்கு, இவ்வளோ பெருசாக இருக்குது. அவங்க கருது அறுக்குறாங்க, அவ்வளோ செழுமையாக இருக்குது, நல்ல விளைச்சலாக இருக்குது. இது 3 காட்சி பார்த்தையா, இது ஒன்றுயா. அதுக்கப்புறம் இப்போ தியானத்தில் இருக்கும்போது நீங்கள் உரையாடும்போது உங்களுக்குள்ளே சிவலிங்கம் தெரியுதுயா. சிவலிங்கம் எப்படின்னா, ஆவுடை உங்கள் வலது பக்கம், அது அகத்தியரைய பக்கம் ஆவுடை இருக்குது, பாண்டை இருக்குது. அதை சிவலிங்கத்தை ஒரு நாகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. உங்கள் அகத்துக்குள்ளே நாகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. நாகத்துடைய தலை சிவலிங்கத்து சிவத்துக்குள்ளே, அந்த சிவபானத்துக்குள்ளே போயிட்டு கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் மேலே அப்படி தூக்கிட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்கியா. உங்களுக்கு மேலே பார்க்கும்போது உங்களுடைய சிரசுக்கு அடியில், சிரசுக்கு மேலே பார்க்கும்போது பிரபஞ்சாட்டம் உள்ளே வருது, நீர் பொழியுதியா, மழை நீர் மாதிரியா. அந்த மழை நீர் நேராக நாகத்துக்கு தலையில் விட்டு அப்படியே நாகத்துக்கு உள்ளே நாகத்து வால் வெளியே வரியா. அந்த ஆவுடைக்கு வெளியே வால் தொங்குதியா. அந்த வால் கீழே பார்த்தீங்கன்னா அகத்திய மாமுனிவர் அந்தரத்தில் நீராடுற கோலம் தெரியுதியா. அகத்திய மாமுனிவர் கால் பாதத்துக்கு கீழே ஏகப்பட்ட ஆன்மாக்கள் இருக்கிறாங்கய்யா. சீடர்கள் ஒன்றாக காலை பட்டுக்கிட்டே அப்படியே கீழே வால் மாதிரி போகிறாங்கய்யா. இங்கே அதுக்கப்புறம் நான் நிற்கிறேன். நான் சொல்கிறேன், அகத்திய மாமுனிவரே, உங்கள் பாதத்தை ஒருத்தன் பிடிக்க முடியும். நீங்கள் சிரசாசனம் போட்டிங்கன்னா, உங்களுடைய கூந்தல் சிரசாசனம் போட்டி தலையில் நீங்கள் நீராடினீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கூந்தல் இருக்குது, எல்லாத்தையும் விரிச்சின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிடிச்சிக்கலாமே நான் சொல்கிறேயா. இல்லை சரி சரி சீடன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக அகத்திய பெருமானு அப்படியே சிரசாசனம் போடுறாங்க. சிரசாசனம் போடல, எண்ணிலடங்கா கோடி கூந்தல் அந்த ஒவ்வொரு துகளில் ஏகப்பட்ட ஆன்மங்கள் ரொம்ப ஜாலியாக எல்லா கூந்தலையும் பிடிச்சி ஊஞ்சல் ஆடுறாங்கய்யா, ஆடிக்கிண்டு. அப்போ நான் சொல்கிறேன், கீழே நின்று நான் எதையும் பிடிக்கவே இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் கூந்தலை பிடிங்க, எனக்கு ஒன்று இருந்தால் நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு கூந்தல் இருந்தால் பிடிச்சினேன். கடைசியாக எனக்கு எந்த கூந்தலுமே இல்லையாண்டு. அப்புறம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை, நான் வருத்தப்படவே இல்லை. சரி எல்லாரும் பிடிங்க, முயற்சி பண்ணி மேலே போயிருங்க. மேலே போயிட்டுன்னு அகத்தியர் கொண்டு ஆசானை விட்டுருவார். ஆசானுக்குள்ளே போயிட்டு அந்த சிவலிங்க நாகத்துக்கு மேலே அந்த நீர்லேயே போய் அனுப்பிச்சா எதிர்நீச்சல் மீன் மாதிரி மேலே போயினா எல்லோரும் போகிறாங்கய்யா நம்பிக்கையின் பெயரில். உங்கள் கபாலத்துக்கு மேலே பார்க்கையில் நீங்கள் விருட்சமாக இருக்கீங்க, ஆளை விருட்சமாக இருக்கீங்க. அந்த விருட்சத்துக்கு மேலே எல்லா ஆன்மா உட்காந்துருக்காங்கய்யா. கீழே பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் நீர் பரப்பு, சமுத்திரம், சுற்றி பார்த்தா கடல். மேலே போனவங்க கீழே வரவே இல்லையா. மேலே உங்கள் கபாலத்துக்கு மேலே போனவங்க கீழே இறங்கவே இல்லை, அங்கே இருக்கிறாங்கய்யா. இந்த காட்சியை நான் பார்த்தேயா. 2வது காட்சியா. 3வது காட்சி நான் அகத்தியரையா பார்க்கையில் அகத்தியரை உருவம் தெரிஞ்சு, இந்த ஸ்டாலினி அதே உருவம் தெரிஞ்சு, கலிகால அகத்தியரையா உருவம் தெரிஞ்சு, கலிகால அகத்தியரையா உருவம் தெரிஞ்சு. அவரை நான் பதிவு பண்ணிக்கிறேன், எல்லா மக்களுக்கு வேல்டுக்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பௌர்ணமிக்கு இந்த தேகம் தாண்டவம் ஆணுச்சு, இந்த தேகம் தாண்டவம் ஆணுச்சு, டான்ஸ் ஆணுச்சு. நடனம் ஆடும்போது உள்ளே பார்க்கும்போது இதே உருவம் நடனம் ஆணுச்சியா. இதே 3 காட்சி நான் பார்த்தேன். இதே உருவம் நடனம் ஆடிச்சு. இந்த உருவம் இப்போ நான் இருக்கேன்ல, நீங்கள் நான் சொல்லக்கூடாது இல்லை, அதான் தேகம் நான் சொல்கிறேன். நான் நடனம் ஆடும்போது எனக்குள் நான் தெரிந்தேன். சரி 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 2வது இதோட நிப்பாட்டிக்கிட்டோம். 3 போதுமையா, 3 காட்சி தான் சொல்லி 3 போதுமையா. நிறைய பார்த்தேன், 3 போதுமையா. 2வது தான் வசமான காட்சிக்கு பார்த்துருக்கேன் அகத்திய பெருமான். ஆமாயா. ஆனால் எனக்கு ஒரு நூல் இல்லையா, அது ஒரு கூந்தல் இல்லை எனக்கு பிடிச்சிக்கிறதுக்கு. அது அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம், அது ஏதாச்சும் சூட்சமாக இருக்கும். சரிங்க. ஐவகை பூத தலங்களில் அருட்தலமாய் விளங்கும் நெருப்பு தலமதிலிருந்து
நீண்ட நெடும்பயணம் மேற்கொண்டு நீண்ட நெடும்பயணம் முடிவில்லா பயணம் மேற்கொண்டு அங்குமிங்குமாக சுற்றி அலைந்து இறுதியில் தொடங்கிய இடத்திற்கே வந்து அடைந்த சீடனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. எங்கிருந்து துவங்கப்படுகின்றதோ அங்குதான் வந்து சேர முடியும் இறுதி நிலை. நீர் அலைய முற்பட்டதும் இங்கிருந்து தான் என்று யாம் ஆசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக. சேர்ந்த வடிகால் தலமதிலே அமர்ந்த பொழுதும் அற்புதமாக இறை சித்தனோடு ஒன்றாக கலந்து அவன் ஆற்றுகின்ற அற்புத உபதேச நிலைகளில் படிப்படியாக எப்படி எப்படி நிலையை கடந்திருக்கின்றாய் என்னும் சூட்சமத்தை நீ உணர்ந்திருக்கின்றாய் என்று அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. அவ்வாறு அப்படி நிலையை கடந்தவனே அப்படிநிலையில் அமர்ந்து நீர் உற்று நோக்குகின்ற பொழுது அற்புதமான அருண் பெரும் காட்சிகளை காண்கின்றாய். தவ நிலையிலும் கண்மூடா காலங்களிலும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குவார். ஓம் அகத்தீசாய நமக. இறை பெருமகா சூட்சமத்தை அற்புதமாக கண்ட நிலையை ஒவ்வொன்றாக உள்ளுக்குள்ளிருந்து எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் உரைத்தவாறு ஒரு நிலையும் அந்நிலையாகவே உரைக்க என்னும் நிலைக்குள்ளிருந்து உரைக்கின்ற அந்நிலை கண்டும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. அதுவே ஒரு சீடன் எப்படி எப்படி நிலையை அடைய வேண்டும் என்பதற்குரிய சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய. அவ்வாறு உயர்நிலையிலிருந்து நீர் கண்ட காட்சி 3 பெண்கள் வயது குறைந்து சற்று வயது அதிகமாகி பின் முதிய கோலத்தில் இருந்த அத்தகைய காட்சி. மூவரும் யார் என்பது உமக்கு சூட்சகமாக தெரியவில்லையோ? ஆமாயா, பெண்கள் தெரிந்தாங்க, யாரும் தெரியலையா? யாராக இருக்கும்? முப்பெரும் தேவியர் என்று அகத்தியன் நல்லாசி. ஓம் அகத்தீசாய. அலைமகள் மலைமகள் கலைமகள் அலைமகள் மலைமகளாக உமக்கு வந்து காட்சி கொடுத்த அற்புத நிலை என்று அகத்தியன் நல்லாசி. இறை சபையில் முதலாக பயில வருகின்றாய். பயின்று பின் நீர் தேர்வு எழுதுகின்றாய். தேர்வில் வெற்றி பெறுகின்றாய். அவ்வாறு வெற்றி பெறுகின்ற நிலை அடைகின்ற பொழுது எவ்வாறு முதிர் நிலை கொண்ட கதிர் அற்புத மணிகளாக அங்கிருந்து அது செல்கின்ற பொழுது ஞான மணிகளாக செல்ல வேண்டும் என்பதை உமக்கு பார்வதி தேவியார் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் என்ற அகத்தியன். 3 நிலைகளில் ஒவ்வொரு நிலையாக உயர்கின்ற பொழுது 3வது சென்று அமர்கின்ற நிலை உயர் ஞான நிலை. விளைந்த ஞான கதிர் எவ்வாறு மற்றவர்களுக்கு உணவாக பயன்படுகின்றதோ தன்னுடைய பதறினை நீக்கிவிட்டு உள்ளுக்குள் இருக்கும் அத்தகைய ஞான உணவு மணிகள் எவ்வாறு மற்றவருக்கு தானமாக இடப்படுகின்றதோ அவர்களுடைய பசியாறுகின்றவாறு அவ்வாறு ஞான பசியை தீர்க்கின்ற மணிகளாகத்தான் ஒவ்வொரு சீடனும் செல்வான் என்பதன் அது ஒரு சான்று என்ற அகத்தியன் நல்லாசி. அற்புத நிலை கொண்ட நீர் 2வது கூறிய காட்சி அகத்தியனின் தலைமுடியை பிடித்து விளையாடுவதில் உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லையா? அதற்காகத்தான் இயல்பில் அகத்தியனை யாம் கேசம் வளர்க்கக்கூடாது என்று அறிவித்து எங்கு இச்சீடனை தலைகீழாக நின்று தொங்குங்கள் என்று கூறிவிட்டால் என்ன செய்வது? கண்ட அற்புதமான காட்சி. அனைவருக்கும் கூந்தல் கிடைத்து விட்டது, எமக்கு கிடைக்கவில்லை. நீர் அமர்ந்திருந்தது எங்கு உமக்கு புரியவில்லையோ அறியவில்லையோ? அகத்தியனுக்குள் யார் இருக்கின்றார்? சிவமகா வாழைசித்தன் இருக்கின்றான். சிவமகா வாழைசித்தன் சரீரத்திற்குள் உண்மை அவன் உயிரோடு கலந்து விட்டது. ஆகையால் அகத்தியன் சரீரத்திற்குள் அமர்ந்து விட்டால் கூந்தல் எங்கிருந்து கிடைக்குமாடா சீடனே என்று அற்புத நிலை கொண்ட உயர் நிலை கொண்ட சீடர்கள் யாவரும் அவன் மெய்க்குள் கலந்து விட்டார்கள். அவனை சரியாக அறியாதவர்கள் அனைவரும் தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். எதை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்? பிடித்தால் அருந்துவிடும் கேசத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். அகத்தியன் சற்று உழுப்பி விட்டால் எங்கு சென்று விழுவார்கள் என்று தெரியுமோ? உதிர்கின்ற பொழுது
சித்தனுடைய சரீரத்திலிருந்து உதிர்கின்ற மணிகள் யாவும் நீர் கண்ட ஞானமணிகளாகத்தான் உதிரும் என்ற அகத்தியன் நல்லா ஓம் ஓம் அகதீஷாய அகதீஷாய நமக. அவர்கள் ஞானம் அடையும் வரை தொங்கிக் கொண்டிருப்பார்கள். பல்வேறு வேறுபட்ட நிலைகளில் நீர் உரைத்தவாறு யாம் கூறியவாறு மெய்க்குள் அடங்குகின்ற பொழுது அவர்கள் அனைவரும் சித்தனுடைய அருள் ஆன்ம நிலைக்குள் அவர் ஆன்மா கலந்திருக்கும் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் ஓம் அகதீஷாய நமக. கோடி நன்றிகள் ஐயா. அகத்திய பெருமானுக்கும் ஆசான் சிவமகா வாலிசத்திற்கும் கோடி நன்றிகள் ஐயா. வாய்ப்பளித்த ஓம் அகதீஷாய ஓம் அகதீஷாய நமக.